என்ன தைரியம் இருந்தால் அந்த பாண்டியன் என் பையனை அடிச்சிருப்பான் அப்படின்னு சக்திவேல் ரொம்ப கத்திக்கிட்டு இருக்காங்க முத்துவேல் வீட்டில் நின்று. அப்போ முத்துவேல் ஒரே விஷயத்த தான் சொல்கிறாரு. திரும்ப திரும்ப இங்கே குமார் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தால் அதை பார்த்துக்கிட்டு அமைதியாக போகணுன்ற அவசியம் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இல்லை. நீ இனிமேல் உன் பிள்ளை குமாருக்கு புத்திமதி சொல்லி புரிய வை. அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து நாமளே கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம். தேவையில்லாமல் திரும்பவும் அரசி வாழ்க்கையில் போயிட்டு இவனால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஆமாம், இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி அந்த குடும்பத்துக்கிட்ட போய் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு முத்துவேல் உள்ளே போய்ட்றாங்க. சக்திவேலும் உடஞ்சி போய் நிற்கிறாரு. ரொம்ப கோவத்தோடையும் இருக்காரு. ஏண்டா உனக்கு புத்தியே வராதடா? திரும்ப அந்த பிள்ளைக்கிட்ட போய் பிரச்சனை பண்ணியிருக்க. உனக்காக போய் நான் பேசினேன் பாரு, என்னைய சொல்லணும்னு. இங்கே அப்பத்தா தன்னைத்தானே திட்டிக்கிட்டு அவங்களும் உள்ளே போய்ட்றாங்க. இங்கே குமார் பயங்கர கோவத்தோடு இருக்க. குமாரை 4 அடி அடிச்சுட்டு சக்திவேலும் இங்கே ரொம்ப திட்டிட்டு வெளியே கிளம்பி போய்ட்றாரு. ஆனால் குமார் அதுக்காக அமைதியாகவும் இல்லை. அதே நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு வந்த அரசியை கூட்டிகிட்டு வந்த பிறகு பாண்டியன் விஷயத்த சொல்ல, இன்னும் எத்தனை நாளைக்குங்க இவங்கிட்டேருந்து நம்ம அரசியை காப்பாற்றி வச்சுருக்க முடியும்? அரசிக்கு ஒரு நல்ல இடத்துல நல்ல பையனாக பார்த்து கல்யாணத்தை முடிச்சனுங்க. அப்போ தாங்க நமக்கும் நிம்மதியாக இருக்கும்னு அங்கே கோமதியை சொல்ல, ஏய் சும்மா இருடே, நீ வேற. அவனுக்காக நம்ம பொண்ணுக்கே விருப்பம் இல்லாமல் திரும்பவும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியனும் கூடவே கதிரும் தாப்பாவுக்கு சப்போர்ட்டாக தான் பேச சின்னமோ பண்ணுங்கன்னு கோமதி கிளம்பி போய்ட்றாங்க. வீட்டில் மனசு சரியில்லாமல் அரசி இருக்கிறத பார்த்த உடனேயே கோமதியும் அரசியை கூட்டிகிட்டு கோவிலுக்கு போக, கடைக்கு போன பாண்டியன் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, நானும் அரசியும் கோவிலுக்கு வந்தோன்னு சொல்லும் போதும் தனியாக போனீங்களா? கதிர், சரவணன் இப்படி யாரையாவது கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல. இந்த குமார் வேற அடங்க மாட்டான்னு கோபத்தோட பாண்டியன் சொல்ல, ஆமாம் இப்போ சொல்லுங்கள், தனியாக எங்கே கிளம்புனாலும் பயப்படுறீங்க, ஆனால் நேரில் மட்டும் என்னை நல்லா திட்டுங்க. அரசிக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பாருங்கன்னு சொன்னால் அதையும் கேட்க மாட்டீங்கன்னு சொல்லும்போது, சரி இரு, ஃபோனை வை, நானே வரேன்னு சொல்லிட்டு பாண்டியன் கிளம்பி கோவிலுக்கு வந்துடுறாரு. ஏற்கனவே அப்பத்தாவை எங்கள் கோமதி திட்டினதுனால ரொம்ப மன உளைச்சலாகி அந்த கோவிலுக்கு வந்திருப்பாங்க அப்பத்தாவும். அப்படி வந்து அப்பத்தான் அங்கே வந்திருக்க அரசி கோமதியை பார்த்ததும் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்கேன். அரசியும் கோமதியுமே எதுவுமே பேசாமல் தான் நிற்கிறாங்க. பாண்டியன் வந்த பிறகு நேராக அப்பத்தா கிளம்பி, தம்பி மாப்பிள்ளை என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை, ஏதோ குமார் என்கிட்ட சொல்லிட்டானேன்றதுக்காக பேரன் தானே, அவன் தெரிஞ்சிடுவான் நினச்சி தான் உங்கள் வீட்டுக்கு வந்து நான் பேசினேன். ஆனால் அவன் இப்போன்னு இல்லை, எப்போதும் திருந்தக்கூடிய ஜென்மமே இல்லை. அவனுக்கெல்லாம் அரசி மாதிரி என்ன எந்த ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதியே இல்லை. என்னை கேட்டதுக்கு மன்னிச்சிரடி கோமதி அப்படின்னு சொல்ல, இப்போ வச்சு உனக்கு புத்தி வந்துச்சேம்மா. அவனுக்காக நீ எங்கள் வீட்டுக்கு அரசியை பொண்ணு கேட்க வந்த பாரு. அரசியை அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நல்லபடியாக வச்சு பார்த்துப்பான்னு நினைக்கிறியா? முடியவே முடியாது. அவன் அதெல்லாம் பண்ணக்கூடிய ஆளும் கிடையாது. அப்படியே அரசியை கல்யாணம் பண்ணிக்க நினச்சானா என்ன பண்ணியிருந்துருக்கணும்? நம்ம வீட்டு பசங்க கிட்ட அனுசரித்து போயிருந்துருக்கணும், நம்மக்கிட்டேயும் அனுசரித்து போயிருந்துருக்கணும். ஆனால் அவன் அதெல்லாம் பண்ணானா? இல்லை, கதிரை மாட்டி விட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஒன்னானா? இப்படிப்பட்டவங்கிட்ட எப்படி என் பொண்ணை நம்பி ஒப்படைக்க முடியும்? நீ அந்த அதெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி விடுடி, நான் ஏதோ தெரியாதனமா கோபத்தில் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது தான் அந்த இடத்துக்கு இங்கே குமாரும் ஃபாலோ பண்ணிவிட்டு அரசியை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. அப்படி அங்கே நிற்கும் போது தான், மாப்பிள்ளை நான் சொன்னேன்னு மட்டும் தப்பெல்லாம் நினச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போதும், இல்லாத விடுங்கத்த, இனிமேல் குமார் பேச்சை நம்ம எடுக்க வேண்டாம். அவனை பற்றி பேசினாலே திரும்ப ஏதாவது மனசங்கடம் தான் ஆகுது. அதனால் அவனை பற்றி பேசுகிறதுக்கு நீ எதுவும் இல்லை அப்படின்னு அங்கே பாண்டியனும் சொல்ல, என்ன இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டு கோவத்தோட இங்கே குமார் பக்கத்தில் வராங்க. வந்த குமார் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கவங்கள பார்த்துட்டு, என்ன இல்லை, எனக்கு அரசி கல்யாணம் பண்ணிக்க தகுதி இல்லைன்னு சொல்கிறீங்களா? அரசியை நான் நல்லா வச்சு பார்த்துப்பேன். அரசியை கட்டி கொடுக்குறதுல உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? அன்னைக்கு அவளை நான் வேணும்னு தான் கடத்திட்டு போனேன். ஆனால் நர்சமாகவே இவளை நான் கடத்திட்டு போயிட்டு இவள் கழுத்தில் தாலியை கட்ட எனக்கு எம்புட்டு நேரம் ஆகும். ஏன் இப்போ இதே கோவிலில் உங்கள் எல்லார் கண்ணு முன்னாடி வச்சு இவள் கழுத்தில் தாலி கட்ட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கோவத்தோட அங்கே பாண்டியன் முன்னாடியே அந்த குமார் வந்துட்டு கத்தவும் செய்ய, அப்போ தான் இங்கே அடிக்க போகிறாங்க. அடிக்க போகும்போது அந்த குமார் பாண்டியனை கீழே பிடிச்சி தள்ளிவிட போகிற நேரத்தில் தான் அந்த கார்த்திகேயன் வந்துடுறாரு. கார்த்திகேயன் வந்து அந்த குமாரை சரியான இடத்துல வச்சு அடி வெளுத்து வாங்கவும் செய்ய,
கோவிலுக்கு வந்த கூட்டம் எல்லாமே சுற்றி முற்றி நிற்கவும் செய்கிறாங்க. டேய் விடுறான்னு கார்த்திகேயனுடைய அம்மா வந்துட்டு தடுக்கவும் செய்கிறாங்க. அம்மா நான் சொன்னலம்மா அது இவங்க குடும்பம் தாம்மா அப்படின்னு சொல்ல, சரிடா சரி அதுக்காக இங்கே பிரச்சனை பண்ண வேண்டாம் அமைதியாக இருடான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே குமார் கண்ண முன்னாடியே பாண்டியன் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கோமதி கேட்டப்போ கூட என் பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் வேணாம், அவள் கல்யாணத்தை நான் தள்ளி வச்சுக்கலான்னு தான் நினச்சேன். அம்மாடி அரசி இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், அப்பா எந்த முடிவெடுத்தாலும் நீ சம்மதிப்ப தானே அப்படின்னு கேட்க, கண்டிப்பாப்பா அப்படின்னு அரசியும் சொல்லும்போது அதுக்கு உடனே அங்கே பாண்டியன் அந்த சாமி முன்னாடி போகிறாங்க. சாமி முன்னாடி போன பாண்டியன் வந்துட்டு இங்கே வெத்தலை பாக்கு இதை மட்டுமே எடுத்துகிட்டு வராங்க. அதை வந்துட்டு இந்த பையனை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், உழைக்கணும் முன்னேறணும் அப்படின்றதோட ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய பையன், நீங்கள் உண்மையிலே உங்கள் பையனை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பொண்ணு அரசியை உங்கள் வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு விருப்பம், அதில் உங்களுக்கு விருப்பமானு சொல்லி கேட்க அரசியும் கார்த்திகேயனும் அப்படி ஷாக்காகி நிற்கிறாங்க. கார்த்திகேயனுக்கு அரசி மேலே சின்ன காதல் இருக்க தான் செஞ்சுது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் சில விஷயத்த தெரிஞ்சுக்கணும்ல. இதோ நிற்கிறானே இது என் மனைவியோடைய அண்ணன் பையன்தான், பேரு குமார், எதிர்த்த வீட்டில் தான் இருக்கா. என் பொண்ணு இவனை காதலிச்சாதான், ஆனால் இவன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்ச பிறகு இவன்கிட்டேருந்து விலகி வந்துட்டான். ஆனால் இவன் இப்போவும் விடாமல் துரத்திக்கிட்டே இருக்கான். என் பொண்ணுக்கு நான் ஏற்பாடு பண்ண கல்யாணத்துலேருந்து இவளை கடத்திட்டு போனான். கடத்திட்டு போயிட்டு ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக. ஆனால் தான் அம்மா அப்பா கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் கழுத்தில் தாலியை தானே கட்டிக்கிட்டு அந்த வீட்டில் போய் இருக்கவும் செஞ்சான். கொஞ்ச நாள் குமாருக்கு மனைவியா ஊர்க்காரவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி அந்த வீட்டில் வாழ்ந்தாலும் இப்போ வரைக்கும் அவன் என் பொண்ணா மட்டுமே தான் இருக்கா. ஆனால் ஒரு கட்டத்தில் இவனை பற்றி தெரிஞ்சதுக்கு பிறகு தாலியை கலட்டி வீசிட்டு வாமான்னு சொல்லி நான் அவளை என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஊரை பொறுத்த வரைக்கும் கல்யாணமும் ஆகலை, என் பொண்ணை பொறுத்த வரைக்கும் கல்யாணமும் ஆகலை. ஆனால் இப்போ என் பொண்ணு அரசி தான் வேணும்னு பின்னாடி ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். அம்மா இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சம்மதம் சொல்லுங்கள், இல்லைனா வேணாம் அப்படின்னு அங்கே குமார் அந்த கார்த்திகேயனுடைய அம்மாவையும் பார்த்து சொல்லும்போது கார்த்திகேயன் அம்மாவை பார்க்குறாங்க, அந்த பொண்ணையும் பார்க்குறாங்க கார்த்திகேயன். அதே போல் அவங்க அம்மாவும் அந்த பொண்ணையும் பார்க்குறாங்க, அந்த குடும்பத்தையும் பார்க்குறாங்க. அவங்க கையில் இருக்க அந்த வெத்தலை பார்க்க கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் அவங்க அம்மா வாங்கவும் செய்கிறாங்க. இதை பார்த்த கார்த்திகேயனுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம், அளவில்லாத சந்தோஷம்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க தான் கொடுத்து வச்சுருக்கோன்னு நினச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. அதே போல் அங்கே நிற்கிற குமாருக்கு செருப்படியாகவும் இருக்கு. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ, என் பொண்ணுக்கும் இந்த பையன் கார்த்திகேயனுக்கும் கல்யாணம் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். உன் குடும்பத்தாட்கள் முன்னாடி உன் கண்ணு முன்னாடி நடக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க மொத்த பேரும். அதெல்லாம் பார்த்து அங்கே குமார் அப்படியே மனசு உடைஞ்சு நிற்கவும் செய்கிறார். திரும்ப திரும்ப தன்னுடைய கெட்ட பழக்கத்தால் ஒவ்வொருத்தவங்களையும் பகைச்சிக்கிட்டே இருக்காரு. அது அப்பத்தான் சொல்லியும் புரியாத போய் நீ அப்பத்தான் நினச்சும் எதுவுமே பண்ண முடியாத ஒன்ற சூழ்நிலைக்கு வந்துடுச்சு. வெத்தலை பாக்கு மாற்றிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்கன்ற ஒரு எண்ணம் இங்கே அரசிக்கும் வந்துடுச்சு. அரசியும் கார்த்திகேயனும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும் இன்னும் அவங்களால முழுசாக அதை ஏற்றுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. கோமதிக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. உண்மையிலே அவன் நல்ல பையனாக இருப்பானான்ற கேள்வி இருக்குது. ஆனால் பாண்டியன் எடுத்த முடிவும் சரியாக தான் இருக்குன்னு அரசியும் நம்புகிறாங்க, குடும்பத்தில் இருக்க அவங்க அண்ணன்களும் நம்புகிறாங்க.